இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் குறித்த பதிவு இது. ஏற்கனவே டெல்லி சட்டசபை தேர்தல் நிறைவடைந்த பிறகு எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அது குறித்து நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதற்கான அந்த காரணங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் குறித்து ஒரு சுருக்கமாக பேசி அந்த வீடியோவை நம்ம பதிவு செய்து வெளியிட்டிருந்தோம் OH தமிழில். ஸோ இப்போது இந்த முடிவுகளை பார்க்கின்ற பொழுது அந்த கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருந்ததோ அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் இப்பொழுது முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னணி நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சட்டசபை தேர்தலை பொறுத்தளவில் பாஜக 48 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. 22 இடங்களில் மட்டும்தான் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸை பொறுத்தளவில் எந்த இடத்திலுமே அவர்கள் வெற்றி முகமாக இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 48 பாஜக, 22 ஆம் ஆத்மி, காங்கிரஸிற்கு ஒரு இடம் கூட இல்லை அப்படிங்கிறது தான். எனவே நம்ம 70 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட டெல்லியை பொறுத்தளவில் 36 இடங்கள் இருந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே இப்போ 45, 48 என்கின்ற பொழுது பாஜகவினுடைய ஆட்சி என்பது அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2015, 2020 என்று சொல்லி தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி அங்கே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. முக்கியமாக டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது. அந்த கேடர்களுக்கு, ஆம் ஆத்மி கட்சியை தந்த தொண்டர்களுக்கே அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா அவர்தான் கட்சி, நாம் சொன்ன முன்பு பதிவில் சொன்னதோ அவர்தான் முகம். ஆம் ஆத்மி என்றாலே அது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிதான் முகம். ஏன்னா அவர் தோல்வி சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மியினுடைய மற்ற முக்கியமான தலைவர்களும் கூட, அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக துணை முதல்வராக இருந்த திரு மணிஷ் சிசோடியா அவரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதாவது சிசோடியாவை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா 600 வாக்கள் தான் வித்தியாசம். 600 வாக்கள் வித்தியாசம்னாலும் தோல்வி தான். எனவே அவருடைய தோல்வி, அவர் என்னன்னா ஜங்பூரா தொகுதியில் போட்டிட்டார். இந்த முறை கடந்த முறையிலிருந்து இந்த முறை தொகுதியை மாற்றி அவர் களம் கண்டார். இருந்தாலும் கூட ஒரு 600 வாக்கள் வித்தியாசத்தில் மணிஷ் சிசோடியா தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதே போன்று கெஜ்ரிவாலை பொறுத்தவரை அந்த வாக்கு வித்தியாசம் பார்க்கின்ற பொழுது 1500 வாக்குகள் பாஜகவினுடைய வேட்பாளராக இருந்த பர்வேஸ் வர்மா அவரிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறார். எனவே இந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிற 1500, மணிஷ் சிசோடியா அவர் தோல்வியடைந்த இந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 600 வாக்குகள். இப்போது டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அதிஜி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவுமே ஒரு இழுபறி, கடுமையான ஒரு இழுபறி இருந்தது. இந்நிறைவில் அவர் 989 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக ஆணையம் அறிவித்தது. எனவே முக்கியமான தலைவர்களை பொறுத்தவரை இப்போது அதிஜி முதல்வராக இருக்கக்கூடியவர் வெற்றி பெற்றாலும் கூட அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவர்கள். ஸோ அவருடைய தோல்வி அந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து கூட கேள்வி எழுப்புகிறது என்பதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸ் எந்த ஒரு இடத்தையும் கூட பெற முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த முடிவுகள் வந்த பிறகு பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது டெல்லியில். அவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 25, 27 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தலைநகரில் தங்களுடைய ஆட்சியை நிறுவுகிறார்கள். தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இதன் மூலமாக அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த நீண்டகால லட்சியத்தினை தங்களுடைய பல்வேறு தேர்தல் வியூகங்கள் மூலமாக அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அப்படிதான் பார்க்க முடியும். அந்த வியூகங்கள் சரியா, அவர்கள் அந்த தேர்தல் ஆணையத்தில் நடந்து கொண்ட விதங்கள், அதற்கு பிறகு அந்த வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் நீக்கல், இது மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே இருக்கானா இப்போதும் இருக்கிறது. ஆனால் முடிவு பார்க்கின்ற பொழுது பாஜகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வெற்றிக்கு பிறகு அல்லது ஆம் ஆத்மியினுடைய இந்த தோல்விக்கு பிறகு தலைவர்கள் கருத்து தெரிவிப்பதும், இந்த ரியாக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிவசேனையாக இருக்கக்கூடிய திரு சஞ்சய் ராவத் அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லாமல் போய்விட்டது, இது தனித்தனியாக அவர்கள் களம் கண்டது பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்தார். திருமாவளவன் அவர்கள் கூட செய்தியாளர் பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அதாவது இணைந்து செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அதே போன்று உமர் அப்துல்லாவும்
இந்தியா கூட்டணியுடைய அந்த நிலைப்பாடுகள் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். இன்னொன்று சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே. எனவே இந்த இயக்கம் கட்சியாக மாறுவதற்கு காரணமாக இருந்த பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட திரு அண்ணா ஹசாரே அவர்கள் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது, ஆம் ஆத்மி குறித்து கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார், அந்த மதுபான கொள்கை விவகாரம் இவர்கள் சிறைக்கு சென்றது, இந்த மதுபான கொள்கை விவகாரம் தான் இந்த தோல்வியை இந்த கட்சிக்கு தந்திருக்கிறது அப்படிங்கிற தன்னுடைய கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே 2015 67 இடங்கள் பெற்று பெரும்பான்மையாக அறுதி பெரும்பான்மையோர் ஆட்சியை பிடிக்கிறது ஆம் ஆத்மி. 2020 பார்த்தீங்கன்னா 62 இடங்கள், 70 இடங்கள் 62 இடங்கள், 70 இடங்கள் 67 இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரும்பான்மை. மக்கள் இவர்கள்தான் வேண்டும் என்று விரும்பி வாக்களித்த ஒன்றாக இருந்தது. ஆனால் 2025 நிலைமை இங்கே மாறி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த மதுபான, அவர் சொன்னது போல, அண்ணா ஹசாரே சொன்ன போல, மதுபான கொள்கைகள் ஒரு வகையான ஒரு தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, இந்த பிரச்சனைகள் சார்பாக நாம் முன்பு பதிவு செய்தது போல முக்கியமான தலைவர்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது கட்சியினுடைய செயல்பாடுகள், கட்சி மட்டுமல்ல ஆட்சியினுடைய நிலைப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மணிஷ் சிசோடியா உள்ள போகும்போதும் சரி, அதே போன்று திரு கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு சென்றார். சிறையில் வெந்த பிறகு கூட அவர் அந்த பதவி ஏற்றுக்கொள்ளாமல் நான் என்னுடைய களத்தில் நின்று நேரமே நிரூபித்து வெல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் ஒரு சர்க்கலாகவே பார்க்கப்பட்டு அதிர்ச்சியை அவர் முதல்வராக அறிவிக்கிறார். எனவே இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கூட ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையை அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கக்கூடும். இன்னொன்று, பாஜக அறிவித்த சில அறிவிப்புகள் கடைசி நேரத்திலே அங்கே பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய சில விஷயங்களால் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது பெரிய அளவில் அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்போது இந்த அலசல், இதற்கான அந்த காரண காரியங்கள், வெற்றிக்கான காரணங்கள், தோல்விக்கான காரணங்கள் இதெல்லாம் குறித்து இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அது ஆராயப்படும். இருந்தாலும் கூட இந்த மதுபான கொள்கை இதுதான் ஒரு முதன்மையாக இருக்கக்கூடும் என்று இப்போது வரக்கூடிய கருத்துக்களை வைத்து நாம் பார்க்க முடிகிறது. எனவே டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவிலே பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அடுத்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அந்த இடங்கள் எல்லாம் நாம் மாலைக்குள்ள விரிவாக நமக்கு தெரியக்கூடும். எனவே ஆட்சியை கைப்பற்றினார் என்பதே இங்கே ஒரு முக்கியமான செய்தியாக இப்பொழுது விவாதமாக நாம் முன்பு சொன்னது போல் அந்த வெற்றி தோல்விக்கான காரணங்கள் எல்லாம் குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு நாட்களில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இன்ச்சு பை இன்ச்சாக என்னென்ன ரீசன், தொகுதி வாரியாக இதெல்லாம் கூட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடும். எனவே இந்த அளவிலே டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவு குறித்த ஒரு பதிவினை நாம் இங்கே உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இன்னொரு பக்கம் இதே நாளில் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவிலே திமுக, நாம் தமிழர் தான் பிரதான கட்சிகளாக களம் கண்டார்கள். திமுக அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் உறுதியான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்பட்டாலும் கூட உறுதி செய்யப்படுகிறது. திமுக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நாம் பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த நேரத்திற்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. எனவே இந்த தகவலோடு இந்த பதிவை நாம் இங்கே நிறைவு செய்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.